ஈதுக்கு முந்தைய இரவு. அமைதியான இரவு. வீடு முழுவதும் ஈத் மகிழ்ச்சி பரவியது. சிறிய அப்துல் தனது அம்மா சஃபியாவுடன் சேர்ந்து வீட்டை அலங்கரித்தான். ஒளிரும் லாந்தர்கள் வீட்டை அழகாக மாற்றின. சமையலறையில் இனிப்பான ஷீர் குர்மாவின் மனம் பரவியது. அதிகாலை நேரம். தக்பீர் ஓசைகள் காற்றில் முழங்கின. அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலலில்லாஹில் ஹம்த். சஃபியா அன்புடன் பிரியாணியும் ஷீர் குர்மாவும் தயார் செய்தார். சூடாக எழும் நீராவி வீடு முழுவதும் மணத்தை பரப்பியது. அப்துல் அருகில் நின்று உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமையலறை அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருந்தது. சூரிய உதயத்தின் அழகில் குடும்பம் அனைவரும் ஈத் தொழுகைக்குச் சென்றார்கள். அப்துல் தனது அப்பா இப்ராஹீமின் கையை பிடித்து நடந்தான். சுற்றிலும் ஈத் முபாரக் என்ற வாழ்த்துகள் ஒலித்தன. அந்த தெருக்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்றாக தொழுதனர். குழந்தைகளின் சிரிப்பு, பெரியவர்களின் அன்பான வாழ்த்துகள், அனைவரும் ஒரே சகோதரத்துவத்தில் இணைந்திருந்தனர். அதை பார்த்த அப்துல் ஆச்சரியத்துடன் சிரித்தான். தொழுகைக்குப் பிறகு இப்ராஹீம் அப்துல்லிடம் மெதுவாக கூறினார், ஈத் என்பது தியாகத்தையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையையும் நினைவுபடுத்தும் நாள். அந்த வார்த்தைகள் அப்துலின் மனதில் ஆழமாக பதிந்தது. அப்துலும் அவரது குடும்பமும் ஏழை மக்களுக்கு உணவும் குர்பானி இறைச்சியும் வழங்கினார்கள். ஒரு வயதான மனிதர் கண்ணீருடன் துவா செய்தார். அந்த நிமிடம் அப்துலுக்கு உண்மையான ஈத்தின் அர்த்தத்தை உணர்த்தியது. மாலை நேரத்தில் வீடு முழுவதும் சந்தோஷம் நிரம்பியது. குழந்தைகள் விளையாடினர், உறவினர்கள் சிரித்து பேசினர். ஒளிரும் விளக்குகளுக்குள் குடும்ப அன்பு இன்னும் அழகாக தெரிந்தது. இரவு அமைதியாக இருந்தது. அப்துல் ஜன்னல் அருகே நின்று பிறை நிலாவை பார்த்தான். அவன் மெதுவாக கைகளை உயர்த்தி துவா செய்தான். யா அல்லாஹ், இந்த அழகான ஈதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஈத் நமக்கு ஈமான், தியாகம், அன்பு மற்றும் பிறருடன் பகிர்ந்து வாழும் அழகை கற்றுத்தருகிறது. பார்த்ததற்கு மிக்க நன்றி. மேலும் அழகான இஸ்லாமிய கதைகள், நல்லொழுக்க கதைகள் மற்றும் மனதை தொடும் நினைவூட்டல்களுக்கு எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் அனைவரையும் அருளாலும் அமைதியாலும் நிரப்புவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் ஈத் முபாரக்.